வணக்கம் மக்களே. யார் சாமி நீ? இவ்வளவு நாள் நீ எங்க இருந்த? திருவள்ளுவர் மட்டும் இப்ப இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் சொன்ன திருக்குறளை கேட்டு அவரே தற்கொலை பண்ணி செத்து போயிருவாப்ல. கற்க கசடர கற்க கசடர கற்க கற்றபின் இகழ்வாரை தாங்கும் நிலங்கள் இகழ்வாரை தாங்கும் நிலங்கள் இகழ்வாரை தாங்கும் நிலங்கள் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை இகழ்வாரை பொறுத்தல் தலை. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அது எப்படி படிக்காத தற்குறிகளா பார்த்து திமுக மினிஸ்டர் ஆகிறாங்கன்னு தெரியல. இதுல பத்தாவதுக்கு நம்ம ஆண்டவர் வர நிர்மலா சீதாராமன் அவங்க என்ன சொன்னாங்க? உங்க தாத்தா உங்களுடைய வழிகாட்டி உங்களுடைய கைத்தடி பிடிச்சி நடந்தார் இல்லையா, மூத்தர சட்டியை தூக்கிட்டு ஒருத்தர், அவரு சொன்னதை மேற்கோள் காட்டி சுட்டி காட்டி சொன்னாங்க. In a magazine called Vidudalai on 27th November 1943 he says தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு when a man repeatedly says Tamil is a barbaric language, காட்டுமிராண்டி பாஷை, தமிழே முட்டா பசங்க பாஷை காட்டுமிராண்டி பாஷை நான் சொன்னபோது குதிச்சானுங்க எல்லா பயிலும். அதை புரிஞ்சுக்காம நம்ம ஆண்டவரே தேவையில்லாத சில பஞ்ச் டைலாக்லாம் விட்டுருக்காரு. தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே, தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான் தங்கச்சி. ஆனா இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கணும். டார்ச் லைட் விளம்பரத்தில் நடிக்கும் போது நம்ம ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், இப்படி சொன்ன நம்ம ஆண்டவரு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் இல்லாம பதவி கொடுத்துட்டாங்கிற பேர்ல பல்லெழிச்சிட்டு போய் பதவியில உட்காந்துட்டு பேசுற உனக்கே இப்படி இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா தட்டு தடுமாறி படிப்படையா அடிப்படை உறுப்பினர்ல இருந்து உழைச்சு இன்னைக்கு நிதி அமைச்சரா போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? தமிழை பிச்சை எடுக்க மாட்டான், அது உங்ககிட்ட பிச்சை எடுக்க மாட்டான்னு சொன்ன நீயே இப்ப தமிழகத்தோட அப்பாவோட கட்சியில் இருக்க மினிஸ்டரே இப்படி பேசியிருக்காரு. அவர்கிட்ட நீ போய் கேட்கணும், ஏயா உன்னைய மாதிரி ஆளா இருந்தா தமிழுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் கெட்ட பேருன்னு சொல்லி நீ கேட்டிருந்தேன்னா உன்னைய பத்தி பெருமையா பேசியிருக்கலாம். உன்னையெல்லாம் பத்தி பேசுறதுக்கே வாய் கூசுது.